என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா நேற்றிரவிலிருந்தே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். என்னை கண்டும் காணாமல் சென்று விட்டாய், பரவாயில்லை. இப்பொழுதாவது நான் சொல்வதை கேள். ஏனென்றால் அஷ்டமி நாளில் இந்த பிரத்யங்கரா உன்னோடு பேச வந்திருப்பது ஒன்றும் சாதாரணமான காரியமல்ல. இது உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கும் ஏதோ ஒன்றை உனக்கு புரிய வைக்க வந்தது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நடத்தும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வந்து உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. பிரத்யங்கராவினுடைய மனது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அம்மா எதையுமே உன் முன்னால் எதிர்கொள்ள நினைக்கும் இந்த நேரம் நீ அறிந்தது தானே. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தர நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வருந்தக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எந்த ஒரு காரியங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடவில்லை என்பதனை புரிந்து கொண்டு தெய்வம் சொல்வதை ஏற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் போல நல்ல மதிப்போடு வாழ்ந்து காட்டு. யாரும் உன்னை குறைத்து மதிப்பிட முடியாதபடிக்கு நீ வாழ வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்த முடியாதபடிக்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்கள் உன்னை என்னவாக எண்ணினாலும் நீயாக இருந்து உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை நீ நிச்சயமாக அந்த இடத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். காயங்களை கண்ட உன் வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்க இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும். இந்த பிரத்யங்கரா நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கே என்று நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. காலம் உனக்கு வேண்டிய பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் மறக்காதே. நான் இருப்பதில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது, என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நேரம் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள என் பிள்ளை ஆவலோடு இருக்கிறாய் அல்லவா? என்னை சுற்றி என்ன நடக்கிறது தாயே, அப்படி எந்த விஷயத்தை நீ சொல்ல வந்திருக்கிறாய் என்று கேட்டு என் பிள்ளை நீ யோசிக்கிறாய். அம்மா, நீ சொல்வதை சொல்லிவிட்டால் நான் கிளம்பி விடுவேன் என்று தானே சொல்கிறாய். உண்மை, நான் சொல்வதை சொல்லத்தான் நினைக்கிறேன். ஆனால் உன்னுடைய பொறுமையை நான் அதிகம் எதிர்பார்க்கிறேன். பொறுமையோடு தான் இந்த வாழ்க்கையில் எதையும் உன்னால் சாதிக்க முடியும். பொறுமையோடு தான் உன்னால் எதையும் நல்லபடியாக எதிர்கொள்ள முடியும். உனக்குள் பொறுமை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்குள் தேவைகளும் தேடல்களும் சரியாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது என்று சற்று ஆழமாக சிந்தித்து பார். எத்தனை பேரை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். எத்தனை பேரோடு இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாமும் கொடுத்திருக்கிறது என்பதனையும் சற்று நீ சிந்தித்து பார். உன்னை சுற்றி நடப்பதில் இருந்து இனி உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்களை முழுக்க முழுக்க நீ எப்பொழுதும் சரியாக கவனித்து பார். எவ்வளவு தீமையான மனிதர்களை கடந்து வந்தாய், எவ்வளவு நல்ல மனிதர்களை உணர்ந்து வந்தாய், யாரை பற்றி எல்லாமும் தெரிந்து கொண்டாய், புரிந்து கொண்டாய் என்பதனை எல்லாமும் சற்று சிந்தித்து பார். இங்கு ஒவ்வொருவரும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடத்தப்படும் எல்லா நிலைகளையும் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளவும் தொடங்கிவிட்டாய். எத்தனை மனிதர்களை தாண்டி, எத்தனை சோதனைகளை தாண்டி, எத்தனை வேதனைகளை கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுத்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன். உன்னோடு இருப்பவர்களுக்கு வேண்டுமானால் உன்னை பற்றி எதுவும் தெரியாமல் போகலாம். ஆனால் தாயாக உன்னை எப்பொழுதும் அன்போடு அரவணைத்து காத்து நிற்பவளுக்கு தெரியாதா?
உனக்கு எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று, எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று எல்லாவற்றையும் நான் அறிந்துதான் வைத்திருக்கிறேன். எல்லா தீர்வுகளையும் நான் புரிந்துதான் வைத்திருக்கிறேன். எந்த நாளிலும் உன்னோடு இந்த பிரத்யங்கரா உனக்கே என்று துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உன் முன்னால் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் வந்து நிற்பது எதற்காக, இந்த தெய்வம் உன்னை தொடர்வது எதற்காக என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வழி நடத்துவதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கட்டாயத்தினால் இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளை நீ சந்தித்திருக்கலாம், பல்வேறு துன்பங்களை நீ அனுபவித்திருக்கலாம். ஆனால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் உறுதிப்படுத்தி கொடுத்து உன்னை வாழ வைக்க நினைத்துவிட்ட இந்த நேரம் இனி என்ன நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக காண வேண்டும். உன் முன்னால் நான் நடத்தும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீ எதற்கும் கலங்காமல் நின்று உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை தொடர்ந்து வரும்போது உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்வாய். இவர்களை எல்லாமும் உணர்ந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திட்ட ஒவ்வொரு வாய்ப்புகளிலும் நீ உன்னை என்னவென்றும் ஏதுவென்றும் மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். நான் நடத்துவதில் உனக்குள் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையும் உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. பிரத்யங்கரா நினைத்த மாத்திரத்தில் ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்க வந்து விட்டேன் அல்லவா? நினைத்த மாத்திரத்தில் ஒரு நம்பிக்கையை தர வந்து விட்டேன் அல்லவா? அதனை நீ ஏற்றுக்கொண்டு வாழ நினைத்தால் போதும். உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களும் இத்தோடு முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக சந்தோஷமாக நல்லதொரு நிலைக்கு அழைத்து வந்துவிடும். காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் எதையாவது எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வரும் விஷயங்களில் உன்னுடைய உண்மையான மனநிலையை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். அதிசயங்களை நடத்த நான் தயாராகிவிட்டேன். ஆச்சரியங்களை உணர உன்னை தயார்படுத்த நான் தொடங்கிவிட்டேன். பிரத்யங்கரா சொல்வது போல உன்னுடைய தேவைகளை எல்லாமும் நான் உணர்ந்து விட்டேன். இனிமேல் தயங்காதே. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற செயல் முற்றிலுமே உனக்கு நல்லதை நடத்தும் செயலாக மாறும். உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக இது உண்மையாக மாற்றும். உன்னை தேடி வரும் எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உன்னதமான சந்தோஷங்களை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. பிரத்யங்கராவினுடைய எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் நீ நினைத்தது போல ஒவ்வொன்றையும் சரியாக நீ முடிவெடுத்து முன்வந்து நின்று விட்டாயானால் இனி என்ன நடக்க காத்திருக்கிறதோ அவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக நடத்துவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆச்சரியப்படுகின்றபடி இந்த தெய்வம் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் கை கொடுத்து உதவும் என்பதனை நீ மறக்காதே. அம்மாவின் அன்பு கொண்டு நீ இனியும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதனை மறக்காதே. பிரத்யங்கரா நினைத்தது போல இனி ஒவ்வொன்றையும் நீ மீட்டெடுக்கப் போகிறாய். தாயின் அன்போடு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்க போகிறது. எத்தனையும் மாற்றங்களை எல்லாமும் நீ தேடி பெறுகின்ற இந்த காலம் இனி என்ன நடக்க இருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டும்.
என்றுமே நாம் யோசிக்கும்படி நமக்குள் இருக்கும் இது போன்ற நேரங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் பிரத்யங்கரா என்ற தெய்வம் உன்னோடு நின்று உன்னை காத்து நிற்பதை எப்பொழுதும் உன்னால் உணர முடியும். இந்த தெய்வம் உன்னை தேடி வருவதில் உனக்காக இனி என்ன கொடுக்கப்பட இருக்கிறது என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருப்பது இனி என்றும் என்றென்றும் உனக்கு நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்குள் எல்லா தேவைகளையும் வாழ வைக்கும் என்பதனையும் புரிந்து கொண்டு சந்தோஷத்தை நீ எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. தெய்வம் சொல்லித்தர இனி உனக்கு முடிந்த பல விஷயங்களை நீ நல்லபடியாக முடித்து காட்டுவாய் என்பதனையும் மறக்காதே. எதிர்பார்த்திடாத விஷயங்களும் நினைத்து பார்த்திடாத உண்மைகளும் உன் வாழ்க்கையில் இன்னமும் மறைந்து கிடக்கிறது என்பதனை மறக்காதே. எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சிக்கு நீ எப்பொழுதும் உன்னை ஆயத்தப்படுத்து. எதிர்பார்த்ததை எல்லாமும் நீ எப்பொழுதும் உனக்கே என்று உருவாக்கிவிட தயாராகும். உனக்கு தேவைப்படுகின்ற எந்த சூழ்நிலையையும் நீ எப்பொழுதும் போல உத்திரவாதப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த நேரம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ மீட்டெடுக்க வருவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிரத்யங்கராவை மனதில் நினைக்கும் என் பிள்ளை அல்லவா, உன்னை தேடி வரும் எல்லா உண்மைகளையும் நான் நிச்சயமாக உனக்கு வெளிக்காட்டி தராமல் எங்கும் செல்ல மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சொல்லிவிடாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். உன்னை ஆட்டி படைக்கும் தீமைகளையும் உன் கண் முன்னால் நிறுத்துவேன். உன்னை தேடி வரும் துன்பங்களையும் உன் முன்னால் நான் நிறுத்துவேன். எது நடக்கிறதோ அவை எல்லாவற்றிலும் இருந்தும் நீ பெற வேண்டிய நன்மைகளை உனக்கு நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உருவாக்கி கொடுத்த விஷயங்களை நாம் எப்பொழுதும் உண்மையோடு பெற்றுக்கொண்டோமானால் நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நாம் எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டோமானால் அது போதும். காலம் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக உன்னிடமிருந்து நீக்கி உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நன் மதிப்பை அது கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். சந்தோஷம் என்பதனை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன் வெற்றியை நீ என்னவென்று என்னிடமிருந்து இனி பெற்றுக்கொள்ளும் போது பிரத்யங்கரா எதற்காக வந்தால் சில சமயங்களில் வராகி தேவி உன்னை தேடி எதற்கு வருகிறாள்? நம்மை தேடி ஏன் சிங்க முகத்தவளும் வராக முகத்தவளும் அதாவது காட்டுப்பன்றியின் ரூபத்தை கொண்டவளும் வருகிறாள் என்று எப்பொழுதாவது உனக்கு தோன்றியிருக்கிறதா? இதற்கு பின்னால் என்ன சூட்சமம் இருக்கிறது என்று புரிகிறதா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்கள் இது போன்ற நேரங்களில் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்துவிட வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாமும் நீ எதிர்கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும். உனக்கு நடக்கும் இந்த சூழ்நிலைகளை நீ எப்பொழுதும் போல சரியாக தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எதிர்பார்த்ததை எல்லாமும் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து நிற்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக நன்மதிப்போடு ஏற்றுக்கொள்ள பழகு. எதையுமே நீ தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டும் வாழ பழகினால் அது போதும். இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். எதையுமே உனக்குள்ளேயே இருந்து நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. இந்த பிரத்யங்கரா இதனால் மட்டும் இனி உனக்கு என்ன கொடுக்க வருகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு தகுதியான பல விஷயங்களை தர தயாராகி விட்டது என்பதனால்தான் இந்த தெய்வங்கள் அடிக்கடி உன் முன்னால் வந்து நிற்கிறார்கள் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வத்தை உன்னால் அடிக்கடி காண முடிகிறது என்பதனையும் மறக்காதே. இவர்களின் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை மறக்காமல் இருக்க வேண்டும். எப்பொழுதிலும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டிவிட்டாயானால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை மறக்காதே. தேவையில்லாமல் இனி எதையும் யோசித்து நீ வருத்தம் கொள்ளாதே. சரியான விஷயங்களோடு
உன்னை பின்னி பிணைக்க கற்றுக்கொள். உன்னை சூழ்ந்து நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை உனக்குரியதாக மாற்றிவிட நீ தயாராகிவிடு. எதிலுமே நம் விருப்பங்கள் நம்மை நிச்சயமாக காணச் சொல்லும். எல்லா நன்மைகளையும் நம்மிடம் கொண்டு வந்து கொடுக்கும். அத்தனைக்கும் மாற்றாக உனக்குள் இருந்து உன்னை யார் என்று அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய தேவைகளினால், உன்னுடைய விருப்பங்களினால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை சூழ்ந்து வருவதை நிச்சயமாக நீ கண்டுபிடித்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. யாரையும் யோசித்து என் பிள்ளை எங்கும் எதையும் கைவிட்டு விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த கால நேரங்கள் எல்லாமும் எப்பொழுதிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. பிரத்யங்கராவினுடைய எண்ணங்களினால் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பதை நீ ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லவா? தாயினுடைய அன்பு மரவணைப்பும் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உதவும். அம்மா சொன்னது போல நீ நினைத்த காரியத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி என்ற ஒன்று கிடைக்கப் போகிறது என்பதனை மறக்காதே. நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக உனக்கு இந்த வாழ்க்கை பல நம்பிக்கையை கொடுக்க போகிறது என்பதனையும் நீ மறக்காதே. உன் எண்ணம் யாவும் உன்னை எப்பொழுதும் சரியாக தேற்றும். உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதிலும் நாம் நினைத்து பார்த்த எல்லா விஷயங்களையும் நாம் நல்ல மனநிலையோடு தேற்றிக்கொள்வதும் நல்ல மனநிலையோடு நாம் ஏற்றுக்கொள்வதும் இனி எப்பொழுதும் நமக்கு நடத்தக்கூடிய உண்மைகளின்பால் நமக்கு சொல்லித் தருவதும் என்றும் என்றென்றும் நமக்கு நல்லதையே தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். காலத்தின் கட்டாயம் உன் வாழ்க்கையில் போட்டு வைத்த பல கணக்குகள் இனி நிச்சயமாக உனக்கு நன்மதிப்பை கொடுக்கப் போகிறது என்பதனை மறக்காதே. நல்லதொரு தேவைகளையும் உருவாக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் தேடி நீ உருவாகும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டால் அது போதும். அதிர்ஷ்டங்களை கொணர்ந்து நீ வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிசயங்களை காண நான் எப்பொழுதும் உன்னை தொடர்கிறேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷமாக இருந்து எப்பொழுதும் நன்மதிப்பை பெற நீ தயாராக இரு. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக இனி மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் சரியாக மீட்டு கொண்டு வருவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியான உணர்வுகளை நீ எப்பொழுதும் உனக்குள் வைத்திருக்கும் பொழுது சுற்றி இருக்கும் சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அந்த உணர்வுகளை உன்னிடத்திலிருந்து பறிக்க நினைக்கும் பொழுதும் நீ இதை எல்லாமும் எந்த காலத்திலும் தொலைக்காமல் இருந்தாலே அது போதும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ உறுதியோடு பெற்று கொண்டிருந்தாலே அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ மீண்டு வருவாய். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நடப்பதில் இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ பெற்றுக்கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும். பிரத்யங்கரா நினைத்தால் உன் வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒன்றுமில்லாமல் என்னால் ஆக்கிவிட முடியும். ஆனால் இந்த அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வரும் பல உண்மைகளை நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நடப்பதை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட தயாராகு. உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ மேன்மையடைந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி நடக்கும் எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் போல சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டி நான் சொல்லும் இந்த நேரங்களை உன் மனதில் நீ புரிய வைத்து கொண்டாலே போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே
முழுமையாக கிடைக்கும்.